ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கோழிப்பண்ணை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்னென்னலாம் கருத்தில் கொள்ளணும், அவங்க என்னெல்லாம் செஞ்சுன்னா பண்ணையை வந்து நம்ம வந்து லாபகரமாக கொண்டு போகலாம், அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் அவங்களுக்கு ரெகுலராக செய்யணும், கோழிப்பண்ணையில் லாஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து ஒரு பண்ணை நல்லா போகணும், நமக்கு இழப்பே இருக்கக்கூடாது அப்படின்னா பண்ணையின் உரிமையாளர் நேரடியாக இறங்கி வேலை செய்யணுங்க. எவ்வளோ பெரிய பண்ணையாக இருந்தாலும் சரி, நான் 2000 கோழி வச்சுருக்கேன், 5 ஏக்கரில் கோழி பண்ணை வச்சுருக்கேன், இல்லை 10 ஏக்கர் கோழி பண்ணை வச்சுருக்கேன், எனக்கு மாதம் டேர்னிங் கோழிலேருந்து வர்றதே எனக்கு வந்து ஒரு 50,000 வருது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். அந்த அளவுக்கு இருக்கிறவங்க கூட பண்ணையோடைய உரிமையாளர் பண்ணையில் தினமும் வந்து இறங்கி வேலை செய்கிறவராக இருந்தால் மட்டும்தான் அந்த லாபத்தை கண்டினியூவாக அவர் எடுக்க முடியும். வேலையாட்களை நம்பி விட்டாங்கன்னா பண்ணை சீக்கிரம் மூடுற நிலைமை கண்டிப்பாக வந்துருங்க. இது முதல் முக்கியமான விஷயம். பண்ணையின் உரிமையாளர் தினமும் பண்ணையில் வந்து வேலை செய்பவராக இருக்க வேண்டும். வேலை என்றால் வந்து பெருக்கணும், கூட்டணும் அந்த வேலை கிடையாது. டெய்லிக்கும் ஒரு பண்ணைக்கு வந்து பண்ணையை பார்வையிடணும், 2 வேலையும் பார்வையிடணும். அப்படி இட்டார்னாவே அந்த பண்ணையை வந்து கொஞ்சம் வெற்றிகரமாக கொண்டு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கவனிப்புங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி பெரு கோழிகளுக்கு தனியாகவும் குஞ்சுகளை தனியாகவும் கவனிக்கணும். ஓகேங்களா? ஆரம்பத்தில் நாங்கள் இந்த இதெல்லாம் இந்த குழுலாம் ஆரம்பித்து வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னார், நாங்கள் வந்து கோழியும் குஞ்சையும் தனித்தனியாக வளர்ப்போம். அதை வளர்க்கும்போது தான் வந்து கோழிகளுக்கு வந்து குஞ்சுகளுக்கு வியாதி கோழிக்கிட்டேருந்து குஞ்சுகளுக்கு வியாதி பரவாதுன்னு. அது முற்றிலும் தவறான கருத்து. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் எங்கே நோய் கோழிகளுக்கு வந்தாலும் அது மிக எளிதில் காற்றின் மூலமாக பரவக்கூடிய விஷயங்க. சரியா? அதை விட்டுட்டு நான் ஒரே ஷெட்டை 2ஆக பிரித்து கோழி தனியாக குஞ்சு தனியாக அடைச்சிருப்பேன். கோழியை மேய விட்டுட்டு 1 ஹவர் 2 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் கோழியை அடைச்சிட்டு திரும்ப அதே மேய்ஞ்ச அதே இடத்துல குஞ்சையும் மேய விடுவேன். மேய விட்டு நாங்கள் வந்து பராமரிக்கணும்னு சொன்னார். அந்த நண்பர் பேர் சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்புகளில் வந்து ஆரம்பத்தில் கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து அட்மினாக இருந்துட்டு இந்த மாதிரி அதாவது நாங்கள் ஓவராக எஃபர்ட் போடுறோம் அப்படி கருத்து சொல்கிறன்ற மாதிரி தவறானதை நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதே இடத்துல திரும்ப கோழி மேயும்பொழுது அந்த இப்போ 1/2 ஏக்கரில் நான் இடம் வச்சுருக்கேன்னா 1/2 ஏக்கரையும் நான் போய் சுத்தம் பண்ணிவிட்டு 1/2 ஏக்கர்லையும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டு 1/2 ஏக்கரையும் நான் வந்து கிருமி நாசினி போட்டுட்டு நான் குஞ்சை திறந்து விட முடியாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா உண்மைக்கு புறம்பானவை, அதை பண்ணவே முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 50 மீட்டர் தூரத்தில் எங்கே இருந்தாலும் ஈஸியாக வந்து கோழிகளுக்கு பரவிடும். ஸோ நான் அதை சொல்ல வரல. நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனித்தனியாக தீவனம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து கோழிகளுக்கெல்லாம் வந்து எப்பயும் போல் திறந்து விடும்போது அந்த தீவனம் இருக்குல்ல, அரிசி கோழி தீவனத்தையும் கலந்து அங்கே வச்சுட்டேன். குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வந்து தனியாக வந்து அரிசி போட்டிருக்கேன். தனியாக அதுங்களை தனியாக அப்பப்போ நீங்கள் கவனிக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு சில பெரிய கோழிகள் வந்துடும். இந்த நீங்கள் பெரிய கோழி நம்ம தோர்த்தணும் அப்படின்னா சின்ன குஞ்சுகளும் பயந்து ஓடிடும். ஏன்னா நம்ம எல்லாமே அடைச்சி வளர்க்கல, ஓப்பனில் வளர்க்குறதா பாருங்கள், எல்லாமே வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அதனால் அது சாப்பிட்டு போட்டுக்கிறதுனால சரி பெருசும் ஒன்றும் கொத்திக்கல. அதனால் வந்து நான் வந்து அதை கூட சேர்த்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கோழிகளை வயது வித்தியாசத்தின் அடிப்படையில் எது சாப்பிடுது எது சாப்பிடல தீனின்னு சொல்லிவிட்டு பார்த்து தினமும் எல்லா கோழிகளுக்கும் தீவனம் போய் சேர்கிற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நோய் மேலாண்மை ரொம்ப முக்கியம். ஏன் நான் வந்து பண்ணையாளர்கள் 2 வேலையும் வர சொன்னேன் அப்படின்னா, கோழிகளை திறந்து விடுக்கும்போது எல்லாம் ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? நீங்கள் கோழி திறந்து விட்டீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வெளியே வந்த உடனே ஒரு கோழி தண்ணி குடிச்சதுன்னா அந்த கோழி வந்து நோய்வாய்ப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது செரிமானம் ஆகாமல் இருக்குது, அதனால் வந்து தண்ணி குடிக்குது, உடம்பு சரியில்லை அதுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் சோகமாக இருக்குது, ரொம்ப லேட்டாக வெளில வரும், எல்லா கோழியும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக பொறுமையாக வரும். அதை வச்சு அது ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சி உடனடியாக மருந்து கொடுக்கும்போது அந்த கோழியை காப்பாற்றலாம். அதே போல் ஈவினிங் டைமில் நீங்கள் அடைய வரும்போது நீங்கள் பார்த்தாலும் நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த கோழிகளை சீக்கிரமாக செப்பரேட் பண்ணி அதுக்கு நீங்கள் மெடிசன் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் நான் வந்து பண்ணையின் உரிமையாளரை 2 வேளையும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, கோழி திறந்து விட்டாச்சா, தீவனம் வச்சாச்சா, தண்ணி வச்சா நம்ம போகணும் அப்படின்னு தோணும். கோழி அடைஞ்சிடுச்சா மூடிட்டு போயிடுவோம் அப்படின்னு தோணுமே தவிர, இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம பண்ணையாளர்கள் டெய்லியும் பண்ணைக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் தீவனம், அடுத்தது தீவனம் பார்த்திங்கன்னா
சரி வகித தீவனம் கிடைக்கணும் கோழிகளுக்கு, புரியுதுங்களா? நீங்கள் அடைச்சி வளர்க்குறப்போ கோழிகளுக்கு வந்து இயற்கையான தீவனங்கள் எதுவும் பெருசாக கிடைக்காது. அப்போ நீங்கள் வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து, எரிச்சத்து, கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை நீங்கள் கோழிகளுக்கு சரி விகிதமாக கலந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கம்பு ஒரு வேளை கொடுக்குறீங்கன்னா ஒரு வேளை வந்து புண்ணாக்கு கொடுக்கணும், ஒரு வேளை பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய தானியங்கள் கொடுக்கணும், ஒரு வேளை கீரைகள் கொடுக்கணும். இந்த மாதிரியான நார்ச்சத்து உள்ள தவிடு வகைகள், அரிசி தவிடு, கோதுமை தவிடு, இந்த மாதிரி தவிடு வகைகளை நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதனால் உணவு முறைகளையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கோழியோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இதுலேயே சில கோழிகள் கழிப்பு பண்ணணும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 கோழி இருக்குன்னா 100 கோழி நான் கடைசி வச்சுக்க முடியாது. அதில் சிலது மோசமான கோழிகள், முட்டையை உடைக்கிற கோழிகள் இருக்கும். கோழி குஞ்சுகள் ரொம்ப கொத்துற அளவுக்கு 24 மணி நேரம் கொத்திக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி கோழிகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சில சேவல்கள் பார்த்திங்கன்னா பெட்டை கோழிகளே கொத்தும், ஒரு சில பெட்டை செத்துக்கும், ஒரு சில பெட்டை கோழிகளை கொத்தும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து கடித்து ஒரு செட்டப் பண்ணி வைக்கணும். இந்த கோழிகள் போதும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது கோழிகளுடைய குணத்தை பொறுத்து, அதோடைய பண்புகளை பொறுத்து கோழிகள் நமக்கு பண்ணைக்கு ஏற்றதா இல்லையான்னு செலக்ட் பண்ணி கோழிகளை வச்சுருக்கணும். ஸோ உதவாத கோழிகள், கேரக்டர் சரியில்லாத கோழிகள், கேரக்டர் சரியில்லைன்னா நான் சொன்ன மாதிரி முட்டையை உடைக்கிறது, மற்ற குஞ்சுகளை 24 அதாவது தீவனம் திங்கும்போது கொத்துற கோழிகள் இருக்குது, சில கோழிகள் தொடர்ச்சி கொத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கோழிகள்லாம் கொடுத்துடணும். அப்போ தான் நம்ம வந்து பண்ணையை ரன் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனித்து பண்ணணும். அதே போல் குடற்புழு நீக்கமும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். கோழிகள் மெலிஞ்சிக்கிட்டு இருக்குது, ரொம்ப எலும்பு தோலுமாக இருக்குன்னா அது குடற்புழு நீக்கம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து அதை பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தடுப்பூசிகள் நம்ம இயற்கையாக வந்து கஷாயம் எல்லாம் கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வேக்சினும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? F1ல் ஆரம்பித்து லசோட்டாவில் முடித்து R2Bயில் முடிச்சுட்டு அது ஃபவுல் வேக்சின், அம்மை தடுப்பூசி போட்டு நீங்கள் அதையும் மெயின்டைன் பண்ணலாம். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா பண்ணையை லாபகரமாக கொண்டு போகலாம். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க. ஓகேன்னா சரியாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.